சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்ட கதை ஒன்று ஷேர் பண்றேன். தட் இஸ் த ரீசன் என் மண்டேல இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரேக் அவுட்ஸ் வந்துருச்சு. நான் போன வாரம் என்னோட கன்சர்ன் எல்லாமே இருக்கிற மாதிரி ஆல் இன் ஒன் சீரம் ஒன்று யூஸ் பண்றேன். அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு 7 நாள் கழிச்சு ரிவ்யூ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த சீரம் நல்லா தான் இருந்தது. பட் என்னோட ஸ்கின் கண்டிஷன் அப்போ ப்ராப்பரான நிலைமையில யூஸ் பண்றதுக்கு, ஏன்னா அதில் வைட்டமின் சி இருந்ததால எனக்கு ஆக்டிவ் ஆக்னே மேலே அது போடுறப்ப இன்னும் பிரேக் அவுட்டை அதிகப்படுத்தி விட்டுருச்சு. இது அனுபவத்தில் கற்றுக்கிட்டேன். சரி, ஓகே, இந்த சம்பவம் மூலியமா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கிட்டேன். அடுத்த வாட்டிலேருந்து இதை கரெக்ட் பண்ணிக்கலாம். என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சும்மா யூடியூப்ல என்னோட ஸ்கின் கண்டிஷனை போட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கப்ப என்னோட கண்டிஷனுக்கு நல்ல ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு க்ரீம் பார்த்தேன். சயின்ஸ் பேஸ்டாக நிறைய எவிடன்ஸ் வச்சிருந்தாங்க. பட் எடுத்த உடனே எல்லாம் யூஸ் பண்ணிக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு என்னோட டெர்மாட் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் வாங்கி அவங்க அப்ரூவல் சில கைடன்ஸோட கொடுத்ததுக்கப்புறம் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வெறும் 3 நாள் தாங்க யூஸ் பண்ணேன். இது பிஃபோர், இது ஆஃப்டர். லிட்ரலி எல்லாமே அமைங்கிருச்சு. மேலே வச்சு தேய்ச்சா ஸ்கின் அப்படியே வழுக்குது. வாட் இஸ் திஸ் மேஜிக் ஆஃப் த இந்தியான்னு இந்த க்ரீமை பற்றி கொஞ்சம் டெப்த்தாக படிக்கிறப்ப தான் நிறைய விஷயங்கள் தெரிய வருது. நிறைய ரீலுமே பார்த்தேன். நிறைய பேர் 80 ரூபா கேம் யூஸ் பண்ணுங்க, 80 வருஷத்துக்கு ஸ்கின் கேர் ப்ராடக்டே வேணான்றாங்க. நோ 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 நோ. பிகாஸ் இந்த அளவு 3 நாள் ரிசல்ட் கொடுக்குதுன்னா கண்டிப்பாக இது ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீமாக தான் இருக்கும். ஸோ ஒரு 20 நாள் டே 1 to 20 ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த அளவு ஆக்னே சப்சிடியாக இருக்குது, எந்த அளவு அந்த ஆக்னே மார்க்லாம் குறைஞ்சிருக்குன்றத நான் உங்களுக்கு லைவாக அப்டேட். ஸோ மீன்வேல் எனக்கும் இந்த க்ரீம் ஏன்டா இவ்வளோ சீக்கிரம் ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இது ஒரு 3 நாள் யூஸ் பண்ணிட்டு சூப்பராக இருக்கே, யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட முடியாது. இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தெரிஞ்சு இதை ஃபர்ஸ்ட் நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்னால் சொல்ல முடியும். அவனும் பெரிய ஸ்கின் கேர் டாக்டர்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதையாவது போட்டு ட்ரை பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். அது ஃபிட்னஸாக இருக்கட்டும், ஸ்கின் கேராக இருக்கட்டும், ஹேர் கேராக இருக்கட்டும், அந்த அனுபவத்தில் நிறைய கற்றுக்கிறேன், அதை ஷேர் பண்ணுறேன். அண்ட் நிறைய தப்பாக இருந்தாலும் அதை திரும்ப திருத்திக்கிறேன், அதையும் ஷேர் பண்ணுறேன். எண்ட் ஆஃப் த டே அனுபவம் தானே அறிவியலை கற்றுக் கொடுக்கும். அண்ட் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இந்த க்ரீம் பேக் லேபிள் பார்த்து யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னா அதோட பேரை தயவுசெய்து கீழே கமெண்ட்ல போட்டு போயிடாதீங்க. பிகாஸ் நிறைய பேர் பார்த்துட்டு அப்படமா டமால்னு வாங்கிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நானே அந்த மாதிரி ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணாம நிறைய க்ரீம் வாங்கி வீட்டில் வச்சிருக்கேன். பட் அது தவறுங்க. டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணி நம்ம கையில் ஒன்று வந்துச்சுன்னா அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் சொல்றது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ மை டியர் ஃபாலோவர்ஸ், ப்ளீஸ் கமெண்ட்ல மட்டும் அகைன் சொல்கிறேன், அந்த க்ரீம் பேரை போட்டு விட்டு போகாதீங்க.